ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம OT7ஓட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி. பிடிச்சா ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. சாரிடா, ரொம்ப நாள் இழுத்துட்டேன். ஸோ இந்த கதை ஏதோ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் போடல, அப்படியே ஃப்ளோவில் போவோம். எப்படி இருக்குன்னு தெரில, ஓகேவா? பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்குன்னு கம்பெனி கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது ஹெவன் கிங்டம் தான் காட்டுறோம். ஸோ ஹெவன் கிங்டமோட ராஜா வந்து நம்ம ஒயனோட அப்பா, அதாவது உங்களோட அப்பா. ஹெல்லோடது வந்து ஜங்குக்கோட அப்பா. ஸோ 2 பேருமே ரொம்ப நட்பு நாடு, ஓகேவா? ரொம்ப ரொம்ப நட்பு நாடு. அந்த மாதிரி யாருமே இருந்தது கிடையாது. 2 பேருக்குமே அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பாங்க. எல்லாருக்குமே எதிரி நாடுன்னு ஒன்று இருக்கும் தானே. ஸோ ஹெல்லுக்கும் ஹெவனுக்குமே எதிரி நாடுனா அது நம்ம டெமோனிக் கிங்டம் தான். ஸோ அங்கே வந்து டீமன்ஸ்லாம் வாழ்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே எப்படி சொல்கிறது, ரொம்பவே வார் மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் அப்பப்போ. ஆனால் உங்களோட ஃப்ரெண்டு மட்டும் அங்கே இருக்காங்க. ஸோ எப்படின்னா, எப்போவுமே நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒன்று பண்ணக்கூடாதுன்னா அதானே பண்ணுவோம். ஸோ அந்த கிங்டம்க்கு போகக்கூடாதுன்னா நீங்கள் அங்கேயே ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சி வச்சுருக்கீங்க. ஃபீலிக்ஸ் தான் ஸோ உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல் கிங்டமில் தான் 7 பேருமே இருக்கானுங்க, ஓகேவா? பிரதர்ஸ். ஸோ லாஸ்ட்டு தான் ஜங்குக். இது யார் பேர் உங்களுக்கு தெரியாதா? ஜிமன், தே, ஜின்னு, யூங்கி, ஜேஹோப், நாம்ஜூன், அவனுங்க எல்லாமே தான். ஸோ 7 பேருமே ரொம்பவே ஒற்றுமையாக இருப்பாங்க, ரியல் லைஃப்பில் மாதிரி. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு 6 சிஸ்டர் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேரும் நான் சொல்ல வேணாம். ஸோ அப்படியே கதையில் சொல்லும்போது சொல்கிறேன், ஓகேவா? ஸோ எல்லாருமே பேராக தான் இருக்கீங்க, ஓகேவா? நீங்கள் யார் பேர்னா ஜங்குக்கோட பேர், ஓகேவா? ஸோ மற்றவங்க எல்லாமே 6 பேருக்கும் 6 ஜோடி இருக்குது, ஓகேவா? ஸோ எப்பப்பெல்லாம் இங்கே ஏதாவது கொடுத்து அனுப்ப சொல்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் நீங்களும் சரி, இல்லை ஜங்குக்காது யாராவது ஒருத்தவங்க வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சப்போஸ் ஹெல் கிங்டம்லேருந்து ஹெவனுக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா ஜங்குக்கு வந்து அவங்க வழி நடத்திட்டு போகிற மாதிரி எல்லாத்தையும் பொருள்லாம் எடுத்துகிட்டு போவான். ஸோ இங்கே ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நாம்ஜூனுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது கொடுக்கணுன்னா ஜங்குக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுவான். ஸோ ஜிமின் வந்தானா உங்களுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வருவான். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பானுங்க. ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்காதா, போய் பார்க்க மாட்டோமான்னு சொல்லிட்டு 7 பேருமே நாக்க தொங்க போட்டு அலைவானுங்க. உங்களை எப்படியாவது பார்க்கணும், அவங்கவுங்க ஆளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ இல்லாத சேட்டெல்லாம் பண்ணிகிட்ருப்பானுங்க. ஸோ நீங்கள் ஏதாவது வந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நீங்கள் தான் வருவீங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஜங்கு கொடுக்கணுனாலும் உங்கள் சிஸ்டர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அங்கே கொடுத்து அனுப்பிச்சிடுவீங்க. ஸோ இப்படியே தான் டேஸ் போகும். ஸோ ஒரு நாள் நீங்கள் வந்து தூது அனுப்புகிறீங்க ஜங்குக்கு வந்து இந்த மரத்தடியில் வந்து பார்க்க சொல்கிறீங்க. அது வந்து ஊருக்கு வந்து சென்டராக இருக்கும், ஹெல்லுக்கும் ஹெவனுக்கும் நடுவில் இருக்கும். அங்கே வர சொல்லி நீங்கள் எழுதுறீங்க. அந்த லெட்டர் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஜங்கு கிட்ட போய் சேருது. அதை படிக்கிறான். டேய், என்ன போட்டிருக்கு அதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க 6 பேரும். அது என்னோடய ஒயன் என்னை பார்க்கணுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது, உன் ஆள் மட்டும் உன்னை பார்க்கணுமா? என் ஆளுங்கெல்லாம் எதுவுமே போடலையாடா அப்படின்னு கேட்குறாங்க. என் ஆள் எனக்கு மட்டும் தான் எழுதுவா, உங்களுக்கெல்லாம் எப்படி சேர்த்து எழுதுவா? ஜங்குக் நடத்து என் ஆள் எப்பயாவது சொன்னானா நாங்களும் இப்படி எல்லாரும் முன்னாடி படித்து காட்டுவோம் லெட்டரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஜிமினு. அதுதான் உன் ஆள் எவ்வளோ ஷையாக இருப்பாளே, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ எப்படியாவது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு அந்த கிங்டமில் தெரிஞ்சால் திட்டுவாங்க தனியாக போகிறதுக்கு, ஏன்னா பாதுகாப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு. பட் தே ஹாவ் அ யூனிக் பவர். ஸோ ஜங்குக்கு வந்து கடைக்குட்டின்றதுனால எல்லார் பவர்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு இருக்கும் அந்த பவர். அவனோட பவர் எல்லாமே எக்ஸ்ட்ரா பவர்ஸ், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வந்து சின்ன பொண்ணுன்றதுனால உங்களுக்கும் அதே சேம் 6 பேரோட பவரும் இருக்கும். உங்களுக்குன்னு தனி பவர்ஸ் இருக்குது. ஹெவனில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹீல் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்குது. இதே ஹெவனுக்கு மறையக்கூடிய சக்தி இருக்குது, உங்களுக்கு பறக்கக்கூடிய சக்தி இருக்குது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு எங்கே இன்னுமே காணோம். எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடுச்சு, இன்னுமே வரவே இல்லை. இளவரசருக்கு அவ்வளோ வேலை போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போது ஜங்குக் தான் வயன் அப்படின்னு பின்னாடி கூப்பிட்றான். உங்களுக்கு அப்படியே அவன் சொல்கிறது கேட்டோட ஒரு மாதிரி அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. நீங்கள் ஆனால் திரும்பவே இல்லை.
என்ன என் மீது கோவமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் க்யூட்டா. ஆமாம், நீங்கள் தான் நான் கூப்பிட்டு அமிச்சதுக்கு இவ்வளோ லேட்டாக வரீங்க. வயன், என்னால் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது வயன், உனக்கே தெரியும்ல. அது மட்டும் இல்லாமல் என் ஹியூங்ஸ் எல்லாம் என்னை விடவே மாட்டாங்க, உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஆமாம் ஆமாம், நீங்கள் தான் இளையவராயிடுச்சே, அப்புறம் எப்படி உங்களை விடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு லைட்டாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். என் முகத்தை பார்த்து பேச மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படியே நீங்கள் அப்படியே பொறுமையாக திரும்புறீங்க. ஆஹா வயன், மூஞ்ச பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது. ஏன் என் மூஞ்சில் என்ன இருக்குது அப்படி சொல்லி தொட்டு பார்க்குறீங்க. என்னை பார்த்தோன்னே உன்னோட சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நீங்கள் அப்படியே கீழே குடிஞ்சிடுறீங்க. என் முகத்தில் அப்படியா தெரியுது? ஆமாம், உன் காதெல்லாம் செவந்து நீ ரொம்ப அழகாக இருக்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு உங்களை பார்த்தோன்னே அப்படி தோணுது. ஆனால் என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படிலாம் தோணல போல், நீங்கள் எதுவுமே அந்த மாதிரி ஷையாலாம் ஆக மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி வயன், என் மனசு என் ஹார்ட்டு எப்படி துடிக்குதுன்னு நீங்கள் கை வச்சு பார்த்தா தான் தெரியும். நீங்கள் அப்படியே கிட்ட வந்து அவன் ஹார்ட்டில் அப்படியே கை வச்சு பார்க்குறீங்க. அவன் ஹார்ட் பீட்டை அப்படி ஏறுது. ஒரு மாதிரி உங்களுக்கே கையை டக்குன்னு எடுத்துட்டீங்க. என்ன இப்படி ஹார்ட் துடிக்குது? என்னோட இதயத்தில் நீ மட்டும்தான் இருக்க வயன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் இதய துடிப்பு எப்படி அதிகமாகுதுன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு அப்படியே இன்னும் ஷை ஆகுது. நீங்கள் இன்னும் கோவப்பட மாதிரி செவந்து போயிட்டீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை அப்படியே அலைக்கா தூக்கிக்கிறான். ஸோ மரத்துக்கு மரம் தாவி ஹைட்டாக ஏறி உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு, இவ்வளோ தூரம் தான் வரணுமா? அப்போ தான் யாரும் பார்க்க மாட்டாங்க, இல்லைனா நம்மளோட காதல் எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷையாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே உங்கள் மடியில் படுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே தலையை கோதி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. நான் லைக் அந்த காலத்து தமிழ் மாதிரி பேசினா எல்லாருக்கும் பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஸோ நான் நார்மலாக பேசுகிற மாதிரி கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிறது ஹெல்லுக்கும் ஹெவனுக்கும் நடுவில், ஓகேவா? ஸோ அப்படியே நீங்கள் கொதி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கும் தான் வயன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உன் முகத்தை பார்க்காம என்னால் ஒரு நாளும் இருக்க முடியல. நீ நீ எப்படியாவது என் கூட வந்துடுறியா வயன்? என்னது, அவங்க கூடயா? கல்யாணம் ஆகாமல் எப்படி வர்றது வயன்? இப்படி சொல்கிறது, தினம் உன்கிட்ட பேசியே பழகிட்டேன். உன்னை நான் ஒரு வாரம் பார்க்க முடியல. அது எனக்கு ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு வயன். என்னை மன்னிச்சிருங்க ஜங்குக். ஒரு சில வேலையாக நான் வேறு நாட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் உங்கள் கூட பேச முடியல. அவன் சிரிச்சுக்கிட்டே, இருக்கட்டும் வயன், ஆனால் என் கூட வரியா? ஒரு நாள் ஹெல்லில் தங்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏன்னா வந்து என்னதான் நட்பு நாடாக இருந்தாலும் நீங்கள் அந்தளவுக்கு தங்குற மாதிரிலாம் இதுவரை இருந்ததே கிடையாது. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, இல்லை எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன அவ்வளோதான். என்னதான் நம்ம நட்பு நாடாக இருந்தாலும் இது வரைக்கும் தங்குற அளவுக்கு நம்ம நட்பு அந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறீங்க. நீ என் கூட வயன், உன்னை நான் மறைச்சி வச்சுக்கிறேன், ப்ளீஸ் என் கூட ஒரு நாள் இருப்பியா அப்படின்னு கேட்குறான். அது அது ஜங்குக், ப்ளீஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச அப்படியே பாவமாக வச்சுக்கிறான். நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒத்துக்கிட்டு ஜங்குக் கூட போகிறீங்க. அங்கே போனால் அந்த எப்படி சொல்கிறது, நீங்கள் அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு அந்த கிஃப்ட்ஸை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. இப்போ வந்து நீங்கள் அங்கே பார்க்கும்போது அந்த இடம் அவ்வளோ பெருசாக, அங்கே ரூம்ஸ் எல்லாம் கூட்டு போய் காட்டுறான். அவ்வளோ பெருசாக அவ்வளோ கிராண்டாக இருக்குது அந்த பிளேஸே. நீங்கள் பார்த்துட்டு பேனு வாயை பொழுந்துட்டு வரீங்க. என்ன வயன், உனக்கு பிடிச்சிருக்கா? இது வரைக்கும் ஹெவனில் கூட இவ்வளோ பெரிய மாளிகையை பார்த்ததில்ல, இது ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு, ஆமாம் வயன், அது மட்டும் இல்லாமல்
என்னோட ஹியூங்ஸ் எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே நீங்கள் ஹெவன்லேருந்து இங்கே தான் வந்து தங்குவீங்க. இதுக்கப்புறம் இது உங்கள் வீடும் தான் வயன். இது உன் ராஜ்யம். நீ எப்படி இருக்கணுமோ இருந்துக்கோ, சரியா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப நன்றி ஜங்குக். நான் இது ஒரு சின்ன வயசுலேருந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும் இங்கே சுற்றி பார்க்கணுன்னு. ஆனால் எங்கள் அப்பா கிட்ட கேட்குற தைரியம் என்கிட்ட இல்லை. உங்கள் மூலயமா நான் இப்போது இந்த இடத்த பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட அப்படியே கை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கான். அப்பப்போ லைக் வந்து யாராவது வந்தாங்கன்னா அப்போ மட்டும் மறையிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா, நீங்கள் உங்களை வந்து மறைச்சி வச்சுக்கிறான். ஸோ அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ டக்குன்னு பிடிச்சி யாரோ இருட்டில் இழுத்த மாதிரி இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துடுறீங்க. ஜங்குக்குமே ஒரு நிமிஷம் பயந்துட்டான். யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏய், என்னடா பண்ணி வச்சுருக்க, ஒயன் எதுக்கிட்ட எங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாம்ஜூன் தான். நீங்கள் தானா? நான் கூட பயந்துட்டேன் அப்பா எதாவது பார்த்துட்டாரான்னு. டேய், ஏன்டா பிரச்சனை பண்ணுற? அவங்க வீட்டில் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், கொன்றுவாங்க நம்மளை. எனக்கு ஒயனை கூடவே வச்சுக்கணுன்னு ஆசை. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அவள் கூட இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்கிறான். டேய், இது நம்ம லிஸ்ட்டிலே இல்லைன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக், ரொம்ப தப்பு ஜங்குக். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் இருக்கக்கூடாது. வயன் அதுக்கு ஒத்துக்கிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் பெப்பேன்னு முழிக்கிறீங்க. எதுக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன் வந்து எந்த பிளானுமே சொல்ல, ஜஸ்ட்டு உங்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து பார்க்க வைக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் அவன் இன்னொரு பிளான் வச்சுருக்கான் அவங்க கூட இருக்கணும்னு நைட்டு. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்ன சொன்னார் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை வயன், அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இரு. நைட்டு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறைய ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு, டேய் அவளை பத்திரமா பார்த்துக்கோ. நம்ம நாட்டிலே நம்மளுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2 நாளுக்கு முன்னாடி உனக்கு தெரியும்ல, டீமன் வேர்ல்ட்லேருந்து நிறைய பேர் நம்மளை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால் வயனை பத்திரமா பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட காதல் விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி. அவங்கள வச்சு நம்மளை மிரட்டுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பத்திரமா இரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் தான் இருக்கல்ல. ஜங்குக், இது உன் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லை, ஹெவன் கிங்டமே இது சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால் பத்திரம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயாச்சு. ஸோ இப்படியே வந்து நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சிட்டு அது இந்த பிளேஸு, இது வந்து லைக் எப்படி சொல்கிறது, டைனிங் ஏரியா அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து ரொம்ப அராஜகம் பிடிச்சவங்களாம் இங்கே வந்து கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹெவன் கிங்டமில் அந்த மாதிரிலாம் கிடையாது, யாரையும் கொல்ல மாட்டீங்க, மன்னிச்சு விட்டு தான் பழக்கம். கொல்லுவாங்கன்னொன்னே உங்களுக்கு சம பயமாயிடுச்சு, போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன், இப்போதைக்கு யாரும் இல்லை, நீ கவலைப்படாத. இங்கே எல்லாத்தையும் கொல்லுவீங்களா? ஆமாம், நீ நினைக்கிற மாதிரி நல்லவங்களாம் இல்லை, ரொம்ப கெட்டவங்க, எல்லாத்தையும் கொடுமை பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஆளாக பிடிச்சி இங்கே கொண்டுடுவாங்க. அதில் எந்த தப்பும் இல்லை வயன், கெட்டவங்க சாகிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஆமான்னு தலையாட்டுறீங்க. ஸோ உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பின்னாடி இருந்து சுகா தான், டேய் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக அரசர் வந்திருப்பார் அந்த சைடில். ஸோ டக்குன்னு ஜேயோப் வந்து இந்த பக்கம் 2 பேரும் வந்திருப்பானுங்க, சுகாவும் ஜேயோப்பும். ஸோ அந்த பக்கம் ஒரு ரூமில் 2 பேரும் தூக்கி போட்டானுங்க. இங்கே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. ஜங்குக்கோட அப்பா, ஐ மீன் 7 பேரோட அப்பாவும் கேட்குறாரு. அது இல்லைப்பா, அதாவது உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டுருக்கான். இங்கே ஜேயோப் தான், டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க? எதுக்கு இப்போ பிடிச்சிங்க இழுத்தீங்க? டேய் நம்ம அப்பாடா, அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் கத்திட்டீங்க. அங்கே 2 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ சுகாவும் ராஜாவும். ஸோ அப்படியே ஜியோன் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அங்கே என்ன சத்தம்? இல்லைப்பா, ஏதோ வேலைக்காரவங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இங்கே திரும்பி சுகா ஜேவப்பை முறைக்கிறாரு. ஜேவப் அப்புறம் உள்ளே போயிட்டான். ஏமா இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேவப் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இல்லை, திடீர்னு பயந்துட்டேன்னா அதான். ஏம்மா நீ கத்தி எங்களை மாட்டி விட்டுருப்போம்மா, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிங்க பார்க்குறாங்க. அது இன்னைக்கு நான் ஒயன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய்
விளாடாதடா, இன்னைக்கு நம்ம பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும், வயன் தாங்க மாட்டா, ஒழுங்கா இட்டு போய் விட்டுரு. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஃபுல் மூன் டே மாதிரி ஹெல்லில் இருக்கவங்களுக்கு செம்ம பவர் அதிகம். இதே வந்து லைக் எந்த ஹாஃப் மூன் டே அந்த மாதிரிலாம் எதாவது வந்துச்சுன்னா, ஸோ ஹாஃப் மூன் டேவா இல்லை மூணே இருக்காதுல்ல, அது என்ன சொல்லுவாங்க, அமாவாசை, அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இங்கிலீஷில். ஸோ அந்த மாதிரி டே அப்போது ஸோ உங்களுக்கு வந்து பவர் அதிகம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து ரொம்ப பவர் அதிகமாக இருக்கும். சப்போஸ் 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா வயனால் தாங்க முடியாது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். டேய் வேணாண்டா ஹியூங், அதெல்லாம் பார்த்துக்கலாம், இன்றைக்கி இல்லாமல் என்னால் எத்தனை வருஷம், அவளுக்காக 6 வருஷம் காத்திருந்துருக்கேன், இதுக்கு மேலே என்னால் முடியல ஹியூங். டேய் உன்னை விட 10 வருஷம் லவ்டா என் லவ்லாம், குழந்தையிலேருந்து நான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹியூங் நீங்களாம் தானவங்க, உங்களாலாம் அதெல்லாம் பார்த்துக்க முடியும், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நீ பண்ணுற வேலைக்கு ஒயன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ பார்த்துட்டு இவங்கெல்லாம் பார்த்துக்கலாம் ஹியூங், நீங்கள் அப்படியே அப்பாவை சமாளிச்சுட்டு இருங்க, நான் இந்த வழியால் உள்ளே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே ஓடிடுறான். இவன் ஜோப் தள்ளடிச்சிட்டு டே இவனை வச்சுட்டு என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இங்கே டேவும் ஜின்னும் தான், டேய் ஆமாம் நேற்று நான் குளிர்பானம் ஒன்று வச்சுருந்தேனே அது எங்கடா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இது அதை நான் எப்பயுமே குடிச்சிட்டேனே. டே மாடு, அதை நான் கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சுருந்தேன்டா, என் ஆள் சுகன்யா கொடுத்ததுடா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே நங்குன்னு கொட்டுறோம் ஜின்னு வந்து தேவை. ஐயோ ஏன் அடிக்கிறீங்க வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் கஷ்டப்பட்டு என் ஆள் அங்கேருந்து கொடுத்தாலும் போகலாம், இங்கே இவன் வந்து குடிப்பானா, உன் ஆள் என்னடா கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுவா ஹியூங் அப்படின்னு சொல்லிட்டு காலை தேய்ச்சிட்டு இருக்கான் பொம்பளைக்கு மாதிரி. ஸோ அவன் இல்லை பார்த்துட்டு, ஏய் தேய்ச்சி அரண்மனை உருக்கிடாத, சரி சொல்லு என்ன கொடுத்தா அது அப்படி சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே எனக்கு உள்ளாடை கொடுத்தா அப்படின்றான். அட தூ மானங்கெட்ட காதலாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அட ஹியூங் இதெல்லாம் தேவைப்படும் ஹியூங், இதுவுமே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி இந்த உள்ளாடை தான் போடணும்னு சொல்லிட்டு கொடுத்தா அப்படின்ற மாதிரி அவன் போட்டிருப்பாளா, அதை அப்படியே ஓரத்தில் அப்படியே காட்டுறான். அடைச்சி இப்படி ஒரு லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு போகிறான். இவங்க நில்லுங்க சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடியே ஓடிட்டு போயிட்டு ரெண்டு பேருமே ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஸோ ஓடிக்கிட்டே இருக்கும் போது ஜின்னு உங்கள் மேலே இடிச்சு விழுறாரு. பார்த்தா லைக் டேவும் இடித்து விழுந்து டே வந்து ஜங்குக் மேலே கிடக்குறான், ஜின்னு வந்து உங்கள் மேலே லைக் ஃபோவர்லாம் ஆகலை, லைட்டாக இடித்த மாதிரி படுத்து கிடக்குறங்க. ஸோ 4 பேர் கீழே வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. ஜங்குக் தான் டே ஒரு பக்கம் அப்படியே ஒரு கையில் தூக்கி போட்டான், அந்த பக்கம் உங்களை பார்த்துட்ருக்கான். ஒயன் நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன், வலிக்குது அப்படி சொல்லிட்டு கை பிடிக்கிறீங்க, ஏன்னா கையில் தான் இடித்து விழுந்திருப்பாரு. இங்கே அதுக்கு மேலே ஜின்னுக்கு டே வயசான காலத்தில் ஏன்டா இப்படி தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜின்னு இடுப்பை பிடிச்சிட்டு எழுந்துறாரு. டேய் இந்த பிள்ளைய என்ன இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஹியோங் எத்தனை பேர் இந்த கொஷனை கேட்பீங்க, வயன் இன்னைக்கு ஏன் கூட தான் இருக்க போகிறா. அப்படியே பார்த்துட்டு செம்ம ஷாக்காக 2 பேரும் அதிர்ச்சியில் பார்க்குறானுங்க. டேய் ஷங்குக் இன்னைக்கு என்ன டேன்னு தெரியும்ல? என்ன டேன்னு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்ஐ ஓடிட்டான். இவன் திருந்த மாட்டான்டா அப்படின்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் போயாச்சு. ஸோ உங்களை கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் இது பண்ணிவிட்டு எப்படியோ கொண்டு வந்தாச்சு. லைக் ஜங்குக்கோட ரூமுக்கு போயாச்சு. ஸோ இவனுங்களுக்கு தாங்க முடியல, அவங்கவுங்க ஆளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜின்னு வந்து என்ன பண்ணிட்டாரு, அவரோட ஆள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க தனி பிளேஸ் இருக்கும். ஸோ அப்படியே தூது அனுப்பி, எப்படி சொல்கிறது, இந்த தூது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி அவருக்கு உங்கள் மேஜிக் பவர்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ணி அவர் வந்து அந்த பொண்ணை வர வச்சுருப்பாரு. அவங்க வந்து லைக் இதே மாதிரி தான் மரத்தடிலாம் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. சுகன்யா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஷையாக இருக்குது. ஒயன் எங்கே ஒயனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஒயன் அவ எங்கே இருக்கா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவா, அது என்னன்னு தெரியல, பக்கத்து நாட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போனா. தெரியலையே என்னாச்சு, ஏன் திடீர்னு ஒயனை பற்றி கேட்குறீங்க?
இல்ல இல்ல ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டேன். "ஆ நீ என் கூட வரியா இன்னைக்கு?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. என்ன? வேணாம் வேணாம். அ ம் ஹெல் ராஜ்யத்துக்கு வேணாம். நம்ம வேணா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல இன்னைக்கு ஒரு நாள் நீ இருப்பியா? அப்படின்ற மாரி கேட்டுட்டுருக்கான். அப்படியே யோசிச்சுட்டு, அ எப்படி இன்னைக்கு? இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அந்த பொண்ணு சொல்லிட்டுருக்கா சுகன்யா. ஸோ ரொம்ப அடம் பிடிச்சிட்டுருக்கான். "ஜின்னு நீ வந்தே ஆகணும், வந்தே ஆகணும்னு" சொல்லிட்டு. ஸோ அப்படியே அவருமே கூட்டிட்டு வந்துட்டாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ஜூன் தான் ஃபர்ஸ்ட்டு வந்திருப்பாரு. அவங்க ஆள் பேர் வந்து யூனா. ஓகேவா? யூனா. ஸோ யூனாவ கூட்டிட்டு அவரும் வந்துட்டாரு. செம சண்டை போட்டு. அவன் ஆள அவன் கூட்டு வந்துட்டான். ஸோ எல்லாருமே லைக் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம இருக்காங்க. இதில வந்து ஜங்குக் மட்டும் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சு கூப்பிட்டு வந்தது. 6 பேருக்கும். ஸோ மத்தவனுங்கலாம் எல்லாருமே வந்தாச்சு. இங்க ஜிமின் மட்டும் இங்க உட்காந்துட்டு அப்படியே ஒரு முக்காடு போட்டு உட்காந்துருக்கான். என் ஆளு தான். என்ன பண்றது? என்ன சண்டை போட்டாலும் வரமாட்றா. இந்த ஜங்குக்க பாரு. இந்நேரம் ரூம சாத்திட்டு என்ன பண்றானோ? அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருக்கான். அவன் ஜிமினோட ஆள் வந்து ரொம்ப ஷை. ஓகேவா? பேரு மீரா. ஸோ அந்த பொண்ணு எவ்வளோ எப்படி சொல்றது? கால்லயே விழுந்துட்டான். அந்த பொண்ணு வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்குது. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்துட்டு அ ஒரு மாரி சோகமா இருக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு வந்து அப்படியே நிக்குது. இவன் கால பார்க்குறான். "அடியே மீரா!" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு எழுந்துறான். "மீரா போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஜிமின் இன்னைக்கே போணுமா?" "போலாண்டி, போலாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிறான். அந்த பொண்ணு அடுத்த வார்த்தை பேசறதுக்குள்ள அவனுக்கு மறைஞ்சு அங்க அவனோட ரூம்ல இருக்கான். "எவ்ளோ சந்தோஷம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண படுக்க வச்சு மேலேயே ஏறிட்டான் அவன். ஸோ அந்த அளவுக்கு தலைக்கு அவ்வளோ தாங்க முடியல. ஸோ அவன் அங்க அவங்களுக்கு மேக்கப் செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மத்தவனுங்கலாம் அவனுக்கு வந்து நைட்ல தான் அந்த பீக் டைம்னு சொல்லுவோம். ஸோ அப்பதான் அவனுங்களுக்கு ரொம்ப பவர் இருக்கும். ஸோ அவன் ரூம் கூட்டு போயிட்டு சாப்பிட வைக்கிறதா இருக்கட்டும், ஸோ அந்த ரூம சுத்தி காட்டுறது அந்த மாரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு 2, 3 பேர் ஹோபி, ஜிமின்னு அதுக்கப்புறம் வந்து தான் முன்னாடி பண்ணவே ஆரம்பிச்சுட்டானுங்க மேக்கப் செஷன். ஏன்னா வந்து இது வந்து சான்ஸே கிடைக்காது. வரவே மாட்டாங்க திரும்ப. மேரேஜ் ஆனது தான் இதுக்கப்புறம். எப்படியோ அடம் புடிச்சு கூட்டு வந்தனால அவங்கவங்க ஆள வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்க நீங்க தான். அம் ஜங்குஆ. ஆ பசிக்குது. ஆ பசிக்குதா? இப்போவா? நீ சாப்பிடலையா? இல்ல. நான் உன்ன பார்க்கணும்னு சீக்கிரமா வந்தேனா, அதனால சாப்பிடல. சரி இரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் சொடக்கு மாரி போடுறான். அவன் கையில அவங்களுக்கு என்ன வகை வகையா சாப்பாடு வந்து நிக்குது. ஸோ அத வச்சுட்டு, ம் ஊட்டி விடுவியா? சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது ஊட்டி விடுறான். ம். ஹெல்லோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹெவன்ல இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காரமா இருக்கும். இது கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. ரொம்ப நல்லாவே இருக்கு. அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்ப நான் ஆம் ஜங்குகா ம். சொல்லு. இல்ல இன்னும் 2 நாள்ல என் பிறந்த நாள் வருது. அதுக்கு ஃபீலிக்ஸ் வரேன்னு சொல்லியிருக்கான். அப்படியே அவன் மூஞ்சி மாறுது. என்ன? இப்ப எதுக்கு அவன் வரணும்னு சொல்லிருக்கான்? இப்போ இல்ல. என் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா டீமன் கிங்டமும் வந்து 3 கிங்டமும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. ஒரு சில காரணத்தினால டீமன் இது பிரிஞ்சிடுச்சு ஓகேவா? ஸோ அதுலேருந்து ஃபைட் தான் நடக்கும். ஸோ அப்ப வந்து இருந்தப்ப ஃபீலிக்ஸு, வயன் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. இவனுக்கு ஜங்குக்கு வந்து வயன் கிட்ட அவ்வளோ ஃபீலிக்ஸ் பேசுறதுனால பிடிக்காது. இவனுக்கு செம்மையா ஜெலஸ் ஆவான். ஸோ அதனால நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆ 10 வருஷத்துக்கு ஒரு தடவ நான் ஃபீலிக்ஸ மீட் பண்ணுவேன். ப்ளீஸ் ஜங்குக் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே செம்ம கோவப்படுறான். அந்த தட்ட தூக்கி போட்டான். ஜங்குக் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? என்ன பண்ண சொல்ற? என்னை விட அவன் தான் உனக்கு முக்கியமா? உன் பிறந்த நாள என் கூட கொண்டாடாம எதுக்கு அவன் கூட போய் கொண்டாடணும்னு நினைக்கிற? ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே கிட்ட வந்து ஹக் பண்றீங்க. அவன் தட்டி விடுறான். ப்ளீஸ் வயான் விட்டுரு. என்னை கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பிடுறான். நீங்க அப்படியே பேக்ல இருந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு கொஞ்சம் காம் டவுன் ஆகுது கோவம். ப்ளீஸ் ஜங்குகா ப்ளீஸ். வயன் ஏன் புரிஞ்சுக்க மாட்ற? அவன் பார்க்குற பார்வை பார்த்தாலே
எனக்கு நல்லாவே தருது உன்னை ஒருதலையாக காதலிக்கிறான்னு. ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேற நீ? ஜங்குக், அவன் கூட நான் அப்படி பழகலை. அவனும் என்னோட நண்பன் தான். நீ நீ வேற ஜங்குக். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் என் மணாலன். நீ ஏன் உன்னோட அவனை சம்மந்தப்படுத்தி பார்க்குற? அவன் வேற ஜங்குக், நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை வாயன், எனக்கு என்னமோ தப்பாக படுது, அவனை போய் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்டை போட்டுட்ருக்கான். இந்த பக்கம் டீமன் கிங்டமில் பார்ப்போம். அப்பா, நான் ரொம்ப நாள் கழித்து என் வாயனை பார்க்க போகிறேன், இன்னும் ஒரு 2 நாட்களில். ஃபீலிக்ஸ், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அந்த கிங்டமில் எதுவுமே வச்சுக்காத. ஹெவன் ஹெல்ப் பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம மேலே நிறைய போர் தொடுத்துட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், அங்கே போவாத. அப்பா, வாயன் எனக்கு ரொம்ப முக்கியம். அவள் என்னோட தோழி. அவள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். நீங்கள் உங்களோட சட்டத்தை நீங்கள் மாற்றிக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்டை போட்டுட்ருக்கான். அவன் சண்டை போட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். இங்கே அதுக்கப்புறம் அவங்கவுங்க ரூம்லேருந்து எல்லாருமே வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து 2 பேர் சண்டை போட்டிருப்பீங்கல்ல ஜங்குக்கு கிட்ட. ஸோ பயங்கரமான சண்டை நடந்திருக்கும். போவேணா நான் சொல்லியிருப்பான். நீங்கள் வந்து ஒரு தடவை தானே, வருஷத்துக்கு அது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மீட் பண்ணுவீங்க. ஸோ இருந்தாலும் ஜங்குக்கு வந்து தப்பாக பட்டுக்கிட்டே இருக்குது. உங்களை வந்து அனுப்புறதுக்கு மனசே கிடையாது. ஸோ லைக் கரெக்டாக அன்றைக்கி உங்களுக்கு மேக்கவுட் செஷன் நடக்கலை. மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு நடந்துருச்சு. கிட்டத்தட்ட நான் சொன்னல 3 பேருக்கு மட்டும் நடந்திருக்கும். மீதி 4 பேருக்கு நடக்கலை இன்னும். ஸோ அவங்க சுற்றி காட்டிட்டு சாப்பிட வச்சுட்டு தூங்கிட்டு மார்னிங் வந்து அவங்கவுங்க அப்படியே மறைய வச்சு கரெக்டாக அவங்கவுங்க ரூமில் போய் விட்டுட்டு மறைஞ்சிருப்பானுங்க. ஸோ இப்படியே உங்களையும் வந்து ஜங்குக் விட்டுட்டு, வாயன், ஜங்குக், என்னோட கடைசியான முடிவு இதுதான், அவனை பார்க்க போவாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட வரீங்க. ஸோ அதுக்குள்ளே அவன் மறைஞ்சே போயிட்டான். அவனுக்கு செம்ம காண்டு. ஸோ அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டான். ரொம்ப அப்படியே கடுப்பில் போயிட்டு உட்காந்துருக்கான். அங்கே தான் வந்து 6 பேருமே வருவானுங்க. ஸோ அங்கே வந்து உட்காந்துருக்கானுங்க எல்லாமே. டேய், என்னடா ரொம்ப சந்தோஷமாக வருவேன்னு பார்த்தா இவ்வளோ சோகமாக இருக்க, என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை, இவங்க விடுங்க. டேய், என்னன்னு சொல்கிறா? ஏதாவது சொன்னால் தானே எங்களுக்கும் தெரியும். ஜின்யோங், அந்த ஃபீலிக்ஸை பார்க்குறதுக்காக ஒயன் போகணுன்னு சொல்லிகிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ தப்பாக படுது. டேய், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்டா, எதுக்கு அவங்கள நீ தப்பாக பார்க்குற? இல்லை, எனக்கு என்னமோ ஒயன் அப்படி பழகினாலும் அவன் பார்க்குற பார்வை எனக்குமே சரியாக பட்டது கிடையாது. ஆனால் அவள் புரிஞ்சுக்க மாட்றா, ரொம்ப வெள்ளந்தையாக இருக்கா. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஹியூங். டேய், அதான் நீ எப்போவுமே அவள் கூட தானே இருப்ப. அவள் போனாலும் சரி, அவள் கூட நீ பத்திரமா இரு. கூட்டிட்டு அவள் லைக் போய் பார்த்தாலும் பத்திரமா கூப்பிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் எல்லாருமே கலாச்சி பேச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டேவுமே கோட் பண்ணது தெரியாமல் வாயை விட்டுறான். எல்லாரும் ஓட்டுன்னு ஓட்டுறானுங்க. இவனுங்க மட்டும் ஜிமினும் ஜெய்ஹோப் மட்டும் எதுவுமே சொல்லவே இல்லை. மேக் அவுட் பண்ணது எதுவுமே சொல்லவே இல்லை. ரொம்ப அமைதியாக இருக்கிறானுங்க. இங்கே வந்து மாட்டிக்கிட்டதுனால செஞ்சுட்டானுங்க, ஏன்டா பண்ணோன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி பண்ணியான்னு சொல்லிட்டு டிப்ஸ்லாம் கேட்டு உட்காந்துருக்கானுங்க. சிரிப்பு தான், ஓகேவா. ஸோ இப்படி தான் அண்ணி எப்படி ஃபீல் பண்ணாங்க மார்னிங்கு, நீ எப்படி ஃபீல் பண்ணன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வச்சு செஞ்சிட்ருக்கானுங்க, ஏன்டா வாய விட்டோன்ற மாதிரி வந்து முழிச்சிட்ருக்கான். ஸோ இங்கே வந்து ஜாலியாக கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இப்படியே வந்து 2 days ஆகுது. ஸோ உங்கள் பர்த்டே அன்னைக்கு வந்து ஹெவன் கிங்டமில் அப்படி ஒரு கோலாகலமான ஒரு செலிப்ரேஷன், அவ்வளோ கிராண்டாக இது பண்ணியிருக்காங்க. எல்லா இடமும் அப்படி ஜொலிக்குது. ஸோ சூப்பராக இருக்குது அந்த இடமே பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து அப்படியே கிளம்பி வரீங்க, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு தேவதை மாதிரி இருக்கீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்லேயே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஃப்ரீ ஹேர் விட்டு. ஏஞ்சலே தோற்றுரும். ஸோ அந்த அளவுக்கு அழகாக இருக்கீங்க நீங்கள். ஸோ அழகாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்கள் 6 சிஸ்டரும் வந்தாச்சு. ஒயின் நீ அவ்வளோ அழகாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவ்வளோ புகழ்ந்துட்டு வராங்க. நீங்கள் கடைக்குட்டின்றதுனால ரொம்ப செல்லம். உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா தான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வயன், நீ நீ ரொம்ப அழகாக இருக்க வயன். எப்போவுமே நீ அழகாக இருக்க. ஆனால் இன்னைக்கு
ரொம்ப ரொம்ப அழகா இருக்க வயன். நீ எப்போவுமே இதே மாரி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. நீங்களும் கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. ஸோ அங்க வந்து பெருசா கேசரி இருக்குல்ல, ஸோ அத வந்து கேக் மாரி செஞ்சு ஸோ அத கட் பண்றாங்க. எல்லாருக்குமே குடுக்குறீங்க. அன்னைக்கு ராஜ்யத்துல இருக்க எல்லாருக்குமே புது துணி யூசுவலா உங்க பர்த்டேக்கு நீங்க செய்வீங்க ஓகேவா? ஸோ கேக்கு புது கேக்னா அது கேசரி ஓகேவா? அது புது துணி, அப்புறம் வந்து லைக் சில காசு அவங்க ஐ மீன் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கும், படிச்சாங்கன்னா அதுக்கு வந்து இது பண்ணுறதுக்கும், ஸோ நீங்க எல்லாத்தையுமே ஸ்பான்சர் பண்ற மாரி எல்லாத்தையுமே பண்ணுவீங்க. ஸோ யூசுவலா நீங்க மந்த்லி பண்ணுவீங்க. இன்னைக்கு பர்த்டேனா இன்னும் ஸ்பெஷலா பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அப்போ தான் வந்து தூது வருது, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி ஃபீலிக்ஸ் கிட்ட இருந்து. நீங்க அத பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஃபீலிக்ஸை பார்க்க போறேன். என்னோட முதல் ஆண் நண்பன். ஃபீலிக்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டே கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு போயிடுறீங்க. அது வந்து ஒரு பால் அடைஞ்ச ஒரு வீடு. ஸோ அந்த வீட்டில் தான் எப்போவுமே நீங்கள் வந்து 2 பேரும் மீட் பண்ணுவீங்க. அவன் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறான். வயன் எப்படி இருக்க? நல்லா இருக்க ஃபீலிக்ஸ். நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்தே எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? ஆமாம் வயன், உன்னை பார்த்தோன்னா நான் வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டேன். அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க உன்னை பார்க்கணுன்னு சொன்னாலே. அதான் ஃபீலிக்ஸ், வீட்டில் சண்டை போட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன் இப்படி பண்ணுற? நீ என்கிட்ட தூது அனுப்புவல, வேணா நீ அப்படியே பேசு. எல்லாத்தையும் எதிர்த்து இதெல்லாம் வேணாம் அப்படின்றீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு, அப்புறம் எப்படி உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஒயன், நான் ஒன்றும் விளையாடல. உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு என் குடும்பத்தில் சண்டை போட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மோக் பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டு, இல்லை நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பறக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டான். என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளேயே கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவன் மறைஞ்சு போயிடுறான். ஸோ அப்படியே உங்களை அங்கே டெமானிக் கிங்டமுக்கு அங்கே போயாச்சு. இங்கே ஜங்குக் தான் இந்நேரம் அவள் பார்த்துட்டு வந்திருப்பாளா? நீங்கள் அப்படியே மறைஞ்சு ஜங்குக் மறைஞ்சு ஸோ யூனாவோட வீட்டுக்கு போகிறான். அண்ணி, ஜங்குக் நீ எப்படிங்க? இல்லை அண்ணி, ஒயன் அவ வெளில போயிருப்பாளே, எங்கே போனா? ஃபீலிக்ஸை பார்க்க போகிறேன். ஃபீலிக்ஸை பார்க்கறதுக்கு தான் இந்த இடத்துக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்க்குறேன். அந்த பாலடைஞ்ச வீட்டில் அங்கே இல்லை. ஆனால் உங்களோட ஒரு மோதிரம் மட்டும் அங்கே கிடக்குது. அதை எடுத்து பார்க்குறான். அதை லைக் அவன் கையில் எடுக்கும் போதே ஃபீல் பண்ண முடியுதா இங்கே என்ன நடந்திருக்குன்ட்டு. அவங்களோட ஹியூங்க்கு அப்படியே அவன் வந்து அந்த டெலிபதி மாதிரி. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே சிக்னல் மாதிரி போகுது. ஸோ போனானா அவனுங்க அடுத்த நிமிஷம் இங்கே இருக்கானுங்க. ஜங்குக், எதுக்காக இவ்வளோ அவசரமாக எங்களை வர சொன்னேன்? ஹியூங், நான் சொன்னல அவன் சரியில்லைன்னு. வயனை தூக்கிட்டு போயிட்டான். என்னது? வயனை தூக்கிட்டு போயிட்டானா? என்ன பண்ணுற? சீக்கிரம் வா, அங்கே போகலாம். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் தான் தடுக்கிறாரு. டேய், இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை. டீமன்ஸ்க்கும் நம்மளுக்கும் எப்போவுமே ஆகவே ஆகாது. எப்போவுமே சண்டை தான் வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம 7 பேரும் போனோன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஒயன் காணோன்னு சொல்லிட்டு ஹெவனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். அதே மாதிரி ஹெல்லுக்கு நம்ம 7 பேரும் காணோன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். தேவையில்லாத பிரச்சனைடா. அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? என் ஒயனை அப்படியே விட சொல்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கும். அப்படியே அங்கேருந்து அப்படியே லைக் சுகர் தான் வராரு. பேசாமல் நீ போ ஜங்குக், நான் என் ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு கொஞ்ச நேரத்தில் நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்மோக்கோட அடுத்து ஜின்னும் சொல்கிறாரு. அவங்கவுங்களுக்கு ஒரு படம் இருக்கும் ஓகேவா? ஸோ அவங்கவுங்க பவருக்கு ஏற்ற மாதிரி அவங்க எல்லாருமே ஸ்மோக் பண்ணிட்டு நாங்கள் வரோம் நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி மறைஞ்சு அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடமே ரொம்ப அப்படி எப்படி சொல்கிறது, அங்கங்கே சண்டை நடந்துக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி போவே கூடாத இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். அங்கங்கே லைக் அப்பப்போ மறையிறான், ஏன்னா ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் தான் அப்படியே பெட்டில் அப்படியே படுத்துருக்கீங்க.
ஸோ அவன் தேடி தேடி பார்த்துட்டு கடைசியாக ஃபீலிக்ஸ் ரொம்ப கண்டுபிடிச்சிடுறான். ஸோ உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் படுத்திருக்கீங்க. வயன் 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 அப்படின்னு எழுப்பிட்டுருக்கீங்க. நீங்கள் ஏந்திரிக்கவே இல்லை. வயன் என்ன ஜங்குக், ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்க போல அப்படின்னு சொல்கிறான். செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஃபீலிக்ஸ், எதுக்கு வயனை தூக்கிட்டு வந்த? ஏன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் செம்ம கோடுது, அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் அங்கங்கே மறைஞ்சு மறைஞ்சு போகிறான். ஸோ ஜங்குக்கும் சேர்ந்து செம்ம அடி. இருந்தாலும் அவனுக்கும் அடி விழுது அப்பப்போ மறைஞ்சு மறைஞ்சு. 2 பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறானுங்க. இங்கே லைக் நீங்கள் எழுந்தவே இல்லை, ஏன்னா ஹிப்னடைஸ் மாதிரி பண்ணியிருக்கான். அவன் நினச்சா மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும், லைக் ஐ மீன் வேக்கப் பண்ண வைக்க முடியும். ஸோ அப்படி சண்டை போட்டுக்கிறானுங்க. அடினா அடி, உங்கள் வீட்டு அடியில் எங்கள் வீட்டில் அடியில் அப்படி ஒரு அடி அடிச்சுக்கிறானுங்க. ஸோ 2 பேருக்குமே பயங்கரமாக காயமாகுது. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லாருமே படையை கூட்டு வந்துட்டானுங்க. இங்கே ஏற்கனவே அந்த ராஜ்யமே சண்டையில் தான் போயிட்டு இருக்குது. இப்போ இவனுங்க வந்துடுவோம், பயங்கரமான ஒரு சண்டை அப்படி போயிட்டுருக்கு. இங்கே ராஜ்யத்துலாம் வந்துட்டானுங்க எல்லாருமே. இங்கே பயங்கரமான இங்கேயுமே உள்ள சண்டை நடந்துகிட்ருக்கு. இது எதுவுமே தெரியாமல் பாவமாக நீங்கள் படுத்திருக்கீங்க. ஸோ பயங்கரமான சண்டை நடந்ததில் டெமானிக் கிங்டம் தோத்துடுச்சு. ஸோ டே தான் அந்த ராஜா மேலே, ஐ மீன் ஃபீலிக்ஸோட அப்பா கழுத்தில் கத்தி வச்சுருக்கான். நாங்கள் தான் சொன்னோம்ல, எங்ககிட்ட உங்களோட டீமன் கிங்டம் எப்போவுமே ஜெயிக்க முடியாதுன்னு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலை குனிஞ்சிருக்காரு. ஸோ டே தான், உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஆசையே கிடையாது. ஆனால் வயனை எதுக்கு உங்கள் பையன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான், அதனால்தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவருக்கே செம்ம ஷாக்கு, எப்படா இவன் கூப்பிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி. என்னை மன்னிச்சிடுங்க, வயனை இங்கே கூட்டிகிட்டு வந்தது எனக்கு தெரியாது. அவள் எங்கே இருந்தாலும் இங்கேருந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். டே வந்து அவரோட காலில் லைட்டாக தொட்டுட்டு, எங்களை மன்னிச்சிடுங்க, ஒரு கோவத்தில் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம். பரவாயில்ல தயம், நீங்கள் பண்ணது சரிதான், யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நீங்கள் போகலாம் அப்படின்றாங்க. பார்த்தா ஜங்குக்கு வந்து செம்மையாக அடிச்சிட்டான். அவன் நிறைய, ஐ மீன் ஃபீலிக்ஸ்க்கு இன்னும் பவர் அதிகம். ஸோ அடித்து அவன் அப்படியே மயங்கி கிடக்குறான். இங்கே உங்களை தூக்கிட்டு எங்கேயா போகலான்னு அப்போ தான் திங்க் பண்ணும் போதே டக்குன்னு வந்துட்டானுங்க எல்லா 6 பேருமே. ஏய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவன் மறைஞ்சிட்டான். இங்கே பார்த்தா ஜங்குக் மயங்கி கிடக்குறான். டேய் ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுப்பிகிட்டே இருக்காங்க. எழுந்தவே இல்லை ஜங்குக். ஸோ அந்த ராஜா கிட்டே போயிட்டு, ஏன் இப்படி இருக்கா, இவன் அடிச்சிருந்தா அது தானாகவே காயம் மறைஞ்சிருக்கும், என்னாச்சு, எதுக்கு இவன் எழுந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாம்ஜன் வந்து கத்துறாரு. எனக்கு தெரிஞ்சு இவன் ஃபீலிக்ஸ்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். என்ன? ஆமாம், அவன்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. அவனோட கண்ணை யாரும் ரொம்ப நேரம் பார்க்குறாங்களோ அவங்க ஃபீலிக்ஸோட அடிமையாகிடுவாங்க. இவனை ஃபீலிக்ஸால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்க அப்பா சொன்னோன்னே செம்ம ஷாக்கு இவனுங்களுக்கு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸை தேடுறாங்க. கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சு. ஜங்குக்குமே எந்திரிக்கல. நீங்களும் எங்கே போனீங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹெவன் கிங்டம் ஹெல் கிங்டமும் சரி, அவ்வளோ குழப்பத்துலேயும் அவ்வளோ ஒரு இதுலேயும் ரொம்ப தேடி தேடி பார்த்துட்ருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல. 1 வாரத்துக்கு அப்புறமா அங்கேருந்து லைக் ஃபீலிக்ஸ் வந்திருப்பான். அப்பா அப்படியே ஒரு செம்ம ஷாக்கில் பார்க்குறாரு. எங்கே இவ்வளோ நாளாக எங்கே இருந்த? என்னோட ராஜ்யத்தை உருவாக்கத்துக்கு. அது நாங்கள் இருக்க வரையும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு 6 பேரும் வந்து நிற்கிறானுங்க. நீங்களே எப்படி வந்தீங்க? அப்பா நீங்கள் எப்படி அனுபவிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, அலோவ் பண்ணிங்கன்ற மாதிரி. ஸோ அவர் என்னதான் இருந்தாலும் அவங்க நம்மளோட நட்பு நாடாக இருந்தவங்க, அவங்களுக்கு என்னோடய விசுவாசம் எப்போவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் அங்கேருந்து போகிறாரு. இவனுங்க செம்ம அடி அடிக்கிறானுங்க, பயங்கரமாக சண்டை போடுறானுங்க. 6 பேரும் ஒத்தால நின்று சமாளிச்சிட்ருக்கான். செம்ம பயங்கரமாக போயிருக்கும் அந்த சண்டை. கடைசியில் ஃபீலிக்ஸை வந்து அப்படியே மண்டியிட செய்கிறாங்க. ஒழுங்கா இப்படியாவது என்னோட தம்பியும் அதே மாதிரி வயன் எங்கே இருக்கான்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான்.
சரி, ஜங்குக்க நான் எழுப்புறேன். ஆனா ஒயனை காப்பாத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன? ஆமா, ஒயனை நான் ஒரு சூனியக்காரிக்கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். அவ அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் ஒயனை தரமாட்டா. அவளை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன? எனக்கு தெரியாது, எப்படியாவது 2 பேரும் எனக்கு காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோத்தில் கத்திட்டு இருக்கான். ஜேப் தான் கழுத்தில் கத்தி வச்சிட்டான். ஒழுங்கு மரியாதை எப்படியாவது சொல்லு, காப்பாற்று அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ரூட்மே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஸோ ஏதோ ஒரு ஸ்பெல் மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவன் தலையில் கை வைக்கிறான். அப்போ தான் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு கண் முழிக்கிறான். ஒயன் ஒயன் எங்கே இருக்கா, ஒயன் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். ஜங்குக் கொஞ்சம் அமைதியாரு, அவள் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனுங்க போக ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. போட்டு பொழந்துருப்பானுங்க ஃபீலிக்ஸை. இது போட்டு ஒரு பவர் மாதிரி போட்டு அவனை கட்டி வச்சுட்டு தான் இங்கேருந்து போகிறானுங்க. ஸோ எல்லாருமே நீங்கள் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறானுங்க. டே எருமமாடே, டே எருமமாடி எழுந்துடுடா அப்படி சொல்லிட்டு ஒரு சத்தம். அதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்த்தா ஜங்குக் அவன் ரூமில் படுத்திருக்கான். எருமமாடி எவ்வளோ நேரம் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான், ஏய் எங்கே எங்கே அந்த கோட்டை, எங்கே ஹெல் கிங்டம், ஹெவன் கிங்டம், ஏ ராணி ஒயன் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு மறைக்கிறீங்க. எரும மாடு, அதுக்கு தான் சொன்னேன் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியை படிக்காதன்னு சொல்லிட்டு. பாத்தியா, நல்லா நல்லா தூங்கி தூங்கி அப்படியே வைக்கிறீங்க மண்டையில. வலிக்குதுடி பாரு. உங்கள் அண்ணனுங்களே எல்லாருமே ரெடியாகி வந்துட்டானுங்க, நீயும் இருக்கே, போய் கிளம்புடா எருமாடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரே உதைக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு ஸோ கீழே தொம்முன்னு விழுந்து முதும் அப்படியே பட்டையும் இது தேய்ச்சிட்டு அப்படியே பொறுமையாக எழுந்திருக்கிறான். ஏன்டி இப்படி பண்ணுற, பொறுமையாக எழுப்பி விடலாம்ல, உன்னை எவ்வளோ நேரம் எழுப்பி விட்றேன், 8 மணிலேருந்து 1 மணி நேரமாக எழுப்பிட்டு இருக்கேன்டா மாடு அப்படின்றீங்க. 1 மணி நேரமாக எழுப்பிட்டு இருக்க? ஆமாம், 1 மணி நேரம் தான் எழுப்பிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடித்து தொண்டு கொடுக்குறீங்க. போய் அவங்க அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டுருக்கான். ஸோ ஆக்சுவலாக இது எல்லாமே ஸ்டோரி தான். ஆக்சுவலாக ஜங்குக் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரினா படிக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீஸ் அடிக்டிவ், ஓகேவா, அந்த இதுக்கு ரொம்ப அடிக்டிவ். ஸோ எல்லாமே இது ட்ரீமாக இருக்கும் அவனுக்கு, கிட்டத்தட்ட ரியலாக நடந்த மாதிரியே இருந்திருக்கும் அவனுக்கு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது எல்லாமே ட்ரீமா, அது உண்மையாக நடந்த மாதிரியே இருந்துச்சு, என் ஒயன் எங்கே போயிருப்பா, சார் அதில் அழகாக இருந்தாடா, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஏஞ்சல் மாதிரி, இப்போ பாரு எருவ மாடு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பழம்பிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு, ஏய் இந்தடி இப்படிடி துண்டுன்னு சொல்லி தூக்கி போகிறான். போய் காய வைட எருமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீ போய் காய வை அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கிளம்பிட்டு இருக்கான். ஸோ அவன் கிளம்பிட்டு வெளில வந்தானே, ஏய் சாப்பிட்லையா அப்படின்றீங்க. வேணாண்டி நாங்கள் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வெளில வந்தோடனே எல்லாருமே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டில் இருக்கீங்க. அது வந்து கொஞ்சம் பெரிய வீடு. ஸோ 7 பேருமே இங்கே தான் இருக்கீங்க, ஓகேவா. அவங்க மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 14 பேர், ஓகேவா. ஸோ கப்பலாக இருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரே டைமில் தான் மேரேஜ் ஆகியிருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கானுங்க. எல்லாருமே கையை கட்டிட்டு அப்படியே பார்க்குறானுங்க. போதுமா சார், ஆஃபீஸ் எத்தனை மணி? அண்ணா அது 9 மணி அப்படின்றான். இப்போ மணி என்ன? 10 அப்படி சொல்ல ஓடி வந்து பட்டில் வைக்கிறான் தேங்காய் ஜிம்மினும். வலிக்குதுடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்புறானுங்க. அவங்க உங்கள் எல்லா ஒய்ஃபும் அப்படின்ட்டு பாய் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாரு, நம்ம வெளில போனோன்னா என்னென்ன ஆட்டம் போடுவாளுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜின் சொல்லிட்டு இருக்காரு. ஜங்குக் தான், அதுலேயும் இந்த ஒயன் இருக்காளே, இரு அண்ணா இன்னைக்கு ஆஃபீஸே போவேண்ணா, நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி பார்த்துக்க சொல்லலாம், இன்றைக்கி இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு இவனுங்க அப்படியே வெளில வந்துட்டு ஆக்சுவலாக அப்படியே கிளம்புற மாதிரி காரை அந்த தெரு முனையில் விட்டுட்டு திருப்பி இவங்க வந்துட்டானுங்க. இவங்க எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு நீங்கள் 7 பேரும் இருக்கீங்க பாரு, ஒய்ஃப் எல்லாருமே. ஸோ எல்லாருமே ஜாலியாக அங்கங்கே ஆட்டை போட்டு ஜாலியாக குதிச்சிட்ருக்காங்க. இவனுங்க எல்லாருமே அந்த ஜன்னல் ஓரமாக இருந்து பார்த்துட்ருக்கானுங்க. அந்த ஜன்னலில் பார்த்தா ஹோல் அந்த காரிடார் ஃபுல்லாக அந்த எப்படி சொல்லிட்டோம் அந்த ஹால் ஃபுல்லாகவே தெரியும். ஸோ அங்கே பார்த்துட்டு அடா பாவிங்களா, அடக்க ஒடக்கமாக இப்படி இருக்கமான்னு நடிச்சிட்ருக்காளுங்க, நம்ம போனோன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அங்கேருந்து ஜேகே தான்,
இவ அடக்க ஒடுக்கமாலாம் இருக்க மாட்டா. என்னையே எட்டி மிதிப்பா. இவ அப்படியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இவனுங்க எல்லாம் பார்த்துட்டு, அப்ப நம்ம ஒய்ஃப் தான் நடிச்சிட்டு இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படியே அப்படியே அமைதியான புள்ளைங்க மாதிரி இருக்குங்க இவனுங்கலாம் இருந்தா. ஸோ எல்லாமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அங்க இருந்துட்டு நீங்க ஆக்சுவலா நீங்க அப்படியே ரோல் மாதிரி பண்றீங்க. அவங்கவங்க ஒய்ஃப் வந்து அவங்கவங்க ஹஸ்பண்ட் மாதிரி ஓகேவா? இப்போ நீங்க தான் ஹியோங் எனக்கு மால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜின்னோட ஒய்ஃப் கிட்ட ஆக்சுவலாக இப்போ ஜின் மாதிரி ஜின்னோட ஒய்ஃப் வந்து ஜின் மாதிரி ஓகேவா? டேய் ஆரம் அங்கேருந்து ஆரமோட ஒய்ஃபு யூங்கியோட ஒய்ஃபு. ஸோ அதுக்கப்புறம் ஜிம்மின்னு ஹோபி அப்புறம் வந்து தேவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரோட ஒய்ஃப் வந்தாச்சு. டேய் எல்லாருமே இன்னைக்கு இதுக்கு எங்கே சொல்கிறது பீச்சுக்கு போகலான்டா. ஹியோங் நான் மாலுக்கு போகலான்னு கேட்டேன். மால் சரி மாலுக்கு போகலாம் ஓகே தானே? உங்கள் ஒய்ஃபுக்கெலாம் ஓகே தானே? என் ஒய்ஃபுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு அவனுங்களே சொல்கிறானுங்க போய் கேட்காம. எல்லோரும் பார்த்து சிரிக்கிறானுங்க. பார்த்தியா எப்படி இமிட்டேட் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே சிரிச்சுக்கிட்டே பார்க்குறானுங்க என்ன தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே ஜின் மேலே அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஐ மீன் ஜின்னோட ஒய்ஃபு இடுப்பில் ஏறி உட்காந்துட்டு யோங் வாங்க நம்ம ஜாலியாக விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது ஜங்குக்கு அப்படி தான் பண்ணுவான் அப்பப்போ. ஸோ எப்போது திட்டிக்கிட்டே இருப்பான். இருந்தாலுமே ஜாலியாக உட்காந்து சுற்றிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி உட்காந்து நீங்கள் உங்களை பிடிச்சி அந்த ஜின்னோட ஒய்ஃபு சுற்றிட்டு இருக்குது. இங்கே பார்த்துட்டு சிரிக்கிறானுங்க விழுந்து என்னெல்லாம் பண்ணுறாளுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்துட்டு ஜிம்மனோட ஒய்ஃபு என்னோடய ஒய்ஃபு என்னை கூப்பிட்டாடா நான் போயிட்டு வரேன் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அங்கே ஜிமின் பார்த்துட்டு அடி பாவி அப்போ எல்லாத்தையும் நீ மாடியில் எடுத்து பார்த்துட்டு இருந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு என் ஒய்ஃபு கூட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஸோ இதுலேயே வந்து ஃபன் என்னன்னா இவனுங்க பார்த்துட்டு இவளுங்க சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரானுங்க. வந்துட்டு கதவை தட்டுறாங்க. யாரது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே 7 பேருமே வந்தாச்சு. யாராக இருக்கும் இவனுங்க தான் போயிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்துட்டு இங்கே வந்து ஆரமோட ஒய்ஃப் வந்து திறக்கிறா. பார்த்தா 7 பேருமே நிற்கிறானுங்க. நீங்கள் இன்னும் ஆஃபீஸ்க்கு போகலையா? ஆஃபீஸ்க்கு போகணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம் வரான். வாடி ஒன்று வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டான். என்னங்க என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போனீங்க 7 பேரும் அதை தான் பண்ண வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் ஆரம் வந்து தூக்கிறான். 7 பேரும் தூக்கிக்கிறானுங்க ஒய்ஃபை 7 பேருமே. அங்கே வந்து ஜேகே வந்துட்டு என்னடி பண்ண இடுப்பில் ஏறி உட்காரியா இப்போ வா அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை அப்படியே இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டான். டீ என்னடா பண்ணுற? அப்படி தானே பண்ணேன் ஜின்கிட்ட இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் தூக்கிக்கிட்டான். எல்லாருமே பார்த்து சிரிக்கிறானுங்க. ஆக்சுவலாக 7 பேருமே தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு போயாச்சு. அங்கே அப்படியே போட்டுட்டு உங்களை அப்படியே பெட்டில் போட்டான். ஜங்குக் தான் என்னடா பண்ணுற? என்ன பண்ண? என்னை இமிட்டேட் பண்ணுறல இப்போது நீ தானா நான் தான் நீ இப்போ என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏய் நீ தானா அதனால் ஏந்திரிச்சு பண்ணிடு ஏதாவது அப்படின்றான். நீங்கள் பார்த்துட்டு நான் என்ன பண்ணணும் அப்படியே மண்டையில் வச்சுட்டு நீ என்ன பண்ணுமா தெரியாது உனக்கு நான் எவ்வளோ ரொமான்டிக் பர்சன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் போய் படுத்துட்டான். இது பனியெலாம் கழட்டிட்டு இந்தா இப்போ பண்ணுறி பார்ப்போம் அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவன் ரோலாகவே மாறிட்டீங்க. ஏய் என்னடி அப்படி பார்த்துட்ருக்க அந்த கண்ணை வச்ச மாய்க்கிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனை மாதிரியே அப்படி இமிட்டேட் பண்ணுறீங்க. நீங்கள் அவனே பார்த்து சிரிக்கிறான். என்னடி சிரிப்பு? மாமா இப்படி அழகாக இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே செம்ம சிரிப்பாகுது. நீங்கள் அப்படியே அச்சசல் அவனை மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் பார்த்துட்டு ஏய் என்னடி அவ்வளோதானா இன்னும் நிறையா பண்ணுவான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இரு வரேன் அப்படியே வந்துட்டு அவன் செஸ்ட்டை அப்படியே பிடிக்கிறீங்க. டீ என்னடி பண்ணுற அப்படின்றான். இப்படி தான்டா என்ன பிடிப்பேன் அதனால தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஷை ஆகுது. அவனுக்கு கிட்டத்தட்ட அப்படியே ரெட் ஆகிட்டா அவன். ஸோ அப்படியே பிடிச்சிட்டு வலிக்குதுடி இப்படி தான்டா எனக்கும் வலிக்கும் பிடிச்சி திருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படியே பிடிச்சி திருவிட்டு இருக்கீங்க. வலிக்குது அப்படின்றான். பாரு இன்னொன்று தீன்னு சொல்லிட்டு இன்னொரு செஸ்ட்லேயும் போட்டு டைட் பண்ணுறீங்க. நீங்கள் அவனுக்கு பயங்கரமாக வலிக்குது. செவந்தே போச்சு அந்த பிள்ளைக்கு. அப்படியே பார்த்துட்டு ஏய் இதுக்கு என்னடி இன்னும் உள்ளே இறங்கவே இல்லை அதுக்குள்ளே என்ன அப்படின்ட்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கா. உனக்கு செம்ம ஷையாகிட்டு இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே ஆப்ஸை பார்த்துட்டு லைட்டாக அப்படியே தடவிட்டு செம்மையாக வச்சுருக்கடா உடம்புன்னு சொல்லிட்டு அப்படியே பைட் பண்ணுறீங்க.
ஏய் இப்படியாடி பண்ணுவேன், இதை விட மோசமாக பண்ணுவேன், பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் ரோலை நம்மளே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லே டவுன் பண்ண வச்சுட்டான். ஏன்கிட்டயா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அங்கங்கே கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கடிச்சு வைக்கிற. அவங்களுக்கு கூசுதான் ஒரு பக்கம் வலிக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் செஸ்ட்டை பிடிச்சி அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவங்க வந்து செம்மையாக வலிக்குது அவங்களுக்கு. இருந்தாலும் அதனை கண்டுக்கவே இல்லை. ஸோ போட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு இன்சர்வ் பண்ணிட்டான். பயங்கரமாக வலிக்குது அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜாலியாக அந்த ஒரு மேக் அவுட் செஷன் செம்மையாக போயிருக்கும். நீங்களும் மாற்றி பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ரூம்லையும் அங்கே வந்து ஃபுல்லாக சத்தம் தான், மோனிக் சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஸோ இப்போ இங்கே வந்து சுகர் ரூமுக்கு போனால் அதுக்கு மேலே அங்கே அப்படியே அவளை எப்படி சொல்கிறது, செவுத்த அப்படியே கை வச்சு இது பண்ணிட்டான். என்னடி ரொம்ப அமைதியாக இருந்த நீ மட்டும். உங்கள் கேரக்டர் அப்படி தானே எடுத்துச்சு. நீங்கள் எப்போவுமே உம்னா மூஞ்சி மாதிரி அமைதியாக இருப்பீங்க. அதை தான் நான் பண்ணி காட்டினேன். ஆக்சுவலாக யூங்கியோட ஒய்ஃப் மட்டும் அமைதியாக இருப்பான். ஏன்னா வந்து அவன் யூங்கி அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, ஆனால் பெட்டில் நான் அப்படி இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே வச்ச கையை அப்படியே பின்னாடி உங்கள் பின்னாடி அப்படியே கட்டுறான். என்னடா பண்ண போகிற பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேட் பாய் பற்றி தெரியாது, நம்ம சேவேஜ் கிங் டி, சேவேஜ் கிங். இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நிற்கலாம் அப்படியே அங்கே கிஸ் பண்ணிவிட்டு செம்மையாக அங்கே ஒரு மேக் அவுட் செஷன். இந்த பக்கம் ஆரம் பார்த்தீங்கன்னா அவளோட அப்படியே படுக்க வச்சு அப்படியே மேலே உங்கள் கையும் கால் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டான். டி என்னடா பண்ணிகிட்டு இருக்க, விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். விடணுமா, அதெல்லாம் முடியாது. நான் என்ன அவ்வளோ முன்ன அப்படி சொல்லிட்டு, ஏன்னா அந்தளவுக்கு சேட்டை பண்ணியிருப்பா. ஸோ அந்த அளவுக்கு அங்கேயும் அது ஒரு பயங்கரமான மேக் அவுட் செஷன் நடந்துகிட்ருக்கு. இங்கே ஜிமின் ரூமில் மட்டும் டிஃப்ரெண்ட்டு. அவனை படுக்க வச்சுட்டு இந்த பொண்ணு தான், டேய் என்னடா பெரிய வீர மாதிரி தூக்கிட்டு வந்தேன், அமைதியாயிட்ட. ஆமாம், எப்படி இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கிட்ட நான் அடங்கி தானே ஆகணும், எப்படி தான் சொல்லுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்ல என்னை கத்த வைக்கிறதே வேலை உனக்கு அப்படின்னு சொல்கிறான். சரி இப்போ நீ என்னை டாமினேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக இருக்கான். ஸோ அந்த பொண்ணு அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அங்கங்கே கிஸ் பண்ணி கிட்டத்தட்ட அவன் நெக்கில் போட்டு ஒரு பைட் தான். அவன் ஆடு கத்துறான். எல்லாருக்கும் அந்த சவுண்டு கேட்டுடுச்சு. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ப்ளஷ் ஆகிட்டானுங்க. எல்லாருமே கண்ணம் இதெல்லாம் செவந்துடுச்சு. பார்த்தியா எப்படி இவன் கத்துறான், நீயும் தான் இருக்கியா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கிட்ட அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்கு. கத்தணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பெல்லி பட்டன்கிட்ட அப்படியே கடிக்கிறான். அந்த பொண்ணும் கத்துது பயங்கரமாக. செம்ம சத்தமாயிடுச்சு. அவங்க எல்லாருமே செம்மையாக சிரிக்கிறாங்க பயங்கரமாக. எல்லாருக்குமே அந்த சவுண்டு கேட்டிருக்கோம். செம்ம ஃபன்னாக அந்த மேக் அவுட் செஷன் எல்லாருக்குமே முடிஞ்சிருக்கும். இங்கே தயாங்க மட்டும் ஃபன்னாக இருந்திருக்கோங்க. அப்படியே அவன் உங்கள் லைக் எப்படி சொல்லுறது, அவன் இடுப்பில் ஏறி முன்னாடி இந்த சைடில் எல்லாம் முன்னாடி இடுப்பில் ஏறி உட்காந்துருக்கா. என்னை பண்ண விட்றி. அப்படியா டெட்டு, இந்த டெட்டு என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், இருந்தாலும் அது அப்படி சொல்லிட்டு அவளே பார்த்துட்டு இருக்க. கீழே தான் போகுது கண்ணு. ஏய் என்னை மூடாக்கிடாத, அப்புறம் உன்னால் எழுந்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணடா அப்படின்றீங்க. ஸோ அப்படியே அங்கே உட்கார வச்சு அப்படியே ஒரு மேக் அவுட் செஷனு. அப்படியே ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் ரூம் அங்கே ஒரு மேக் அவுட் செஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அம்மா வாடாக நடந்திருக்கோம் 7 பேருக்குமே. அவனுங்க எல்லாம் நெக்ஸ்ட் டே தான் வரானுங்க ரூமை விட்டு. எல்லோரும் கை காலை முறிச்சுக்கிட்டு பயங்கரமான வலி. என்ன செம்மையான ஒரு மேக் அவுட் செஷன் நடந்திருக்கும். ஸோ இப்படியே வந்து இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. ஆஸ் யூஷுவல் இவனுங்க ஆஃபீஸ் போயிட்டு அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு. இந்த எப்படி சொல்கிறது, அந்த தோண்டிலாம் எடுப்பாங்கல்ல பழைய பொருட்கள்லாம் கிடைக்குமே. ஸோ அது பேர் எனக்கு மறந்துடுச்சு. ஸோ அந்த இது மாதிரி கிடச்சதில் இந்த மாதிரி ஹெல் அண்ட் ஹெவன் கிங்டமோட வந்து ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு. அதுவும் வந்து இந்த வாழ்ந்த ராஜா ராணிகளோட ஃபோட்டோ அழிஞ்ச நிலையில் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது பாதியிலே விட்டுட்டேன் அந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது வந்து ஜஸ்ட் ஒரு கனவு. ஆனால் வந்து ஹிஸ்டாரிக்கலாக அது நடந்தது தான் ஜங்குக் கனவாக வந்திருக்கும். உங்களை லைக் அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பான்னு சொன்னால. ஸோ அதுக்கப்புறம் ஃபீலிக்ஸையும் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு
தென் அந்த சூனியக்காரியை கொன்னுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து சேவ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் 7 பேருமே அங்கேயுமே மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணியிருப்பீங்க. ஓகேடா, இது அப்படியே முடிச்சுக்கலாம். எப்படி இருந்தது சொல்லுங்கள். கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக கொஞ்சம் நம்ம இது கலந்த மாதிரி எடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்டோரிக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஐம் ரியலி சாரிடா. ஓகே, பாய். மீ நெக்ஸ்ட் பார்ப்போம். சரங்கே.